ஏகாதசி விரதத்தை பற்றியும் அதோட தாத்பரியத்தை பற்றியும் இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குன்னு நேற்று சொன்னேன் இல்லையா? உபனிஷத்துலேயே பட்னியாக விரதம் இருக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா அடையிறதுக்கு பிராமணன் அத்தியனம், யஜ்ஞம், தானம், தபஸ், உபவாசம் இது எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிறான்னு சொல்லும்போது அதில் உபவாசம் இருக்கிறத பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அநாசக்கேனா அப்படின்னு உபனிஷத்தில் உபவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அச்சனம் அப்படின்னா சாப்பாடு, ஆச்ச அப்படின்னா சாப்பிட்றது. அதனால் அநாசக்கேனா அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது. அதாவது சாப்பிடாம உபவாசம் இருக்கிறதுனால ஆத்மாவை அடைய முயற்சிக்கலான்னு உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. போஜனத்தை நிறுத்தணுங்கிறது தாத்பரியம் இல்லை. அப்பப்போ உபவாசம் இருக்கிறது சரீரத்துக்கு நல்லது, ஆத்மாவுக்கும் நல்லது. மற்ற விரத நாட்களில் ஒரு பொழுதாவது பலகாரம் பண்ணலான்னு இருக்கு. ஆனால் ஏகாதசிக்கு மட்டும் பூர்ண பட்னியாக இருக்கணும்னு உபதேசிக்கப்பட்டிருக்கு. ஏகாதசியை சர்வஜன அனுஷ்டான விரதம்னு கூட சொல்லலாம். இதை வைஷ்ணவா சைவாங்கிற பேதம் இல்லாமல் இந்துக்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை ஜனங்களும் கடைப்பிடிக்கிறா. இந்த ஏகாதசி பற்றின ஒரு புராண கதையும் உண்டு. பகவான் விஷ்ணு நித்ரையில் இருக்கிறச்ச லோகத்தை இம்சை பண்ணின ஒரு அசுரனை கொல்றதுக்காக அவரோட சரீரத்திலிருந்தே ஸ்திரீ ரூபமாக ஒரு சக்தி வெளியில் போய் அவனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்ததாகவும், கண்விழிச்ச பகவான் அவளுக்கே ஏகாதசின்னு பேர் கொடுத்து இந்த ஏகாதசி விரதத்தை ஏற்படுத்தினார்னோ பத்ம புராணத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு கூர்மமாகவும் தன்வந்திரியாகவும் மோகினியாகவும் அவதாரங்கள் எடுத்து பார்க்கடல்ல அமிர்தம் கடைய பண்ணி அதை எடுத்து கொடுத்த நாள் ஏகாதசிங்கிறதுனால அதை பொதுவாக விஷ்ணு சம்பந்தம் உள்ளதா நினைக்கிறோம். ஆனால் அமிர்தம் கிடைச்ச சமயத்தில் முதல்ல வெளிப்பட்ட ஆழகால விஷயத்தை பரமேஸ்வரன் பருகி தன் கண்டத்திலேயே நிறுத்தி வச்சுருந்தார். அதை முன்னிட்டு தான் அன்னைக்கு யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சைவர்களும் சொல்றது உண்டு. ஏகாதசியோட மகிமை என்னன்னா, விரதோபவாசங்கள்ல உச்சஸ்தானத்தில் இருக்கிறது ஏகாதசி. ந காயத்ரியாக பரம் மந்திரம், ந மாத்துஹு பர தெய்வதம், ந காஷ்யாக பரமம் தீர்த்தம், நைகாதஸ்யாக சமம் ரதம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, காயத்ரிக்கு மேல மந்திரம் இல்லை, அம்மாவுக்கு மேல தெய்வம் இல்லை, காசிக்கு மேல தீர்த்தம் இல்லைன்னு சொல்லி கடைசியில ஏகாதசிக்கு சமமான ரத்தம் எதுவும் இல்லை அப்படின்னு முடிகிறது. மற்றதுக்கெல்லாம் மேல ஒன்றும் இல்லைங்கிறதுனால அவைகளுக்கு சமமா ஏதாவது இருந்தாலும் இருக்கலான்னு ஆறுது. ஆனா அதுல ஏகாதசிக்கு மேல மட்டும் இல்லாம அதுக்கு சமமா கூட எதுவும் இல்லைன்னு இந்த ஏகாதசி ரொம்ப சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. இதை பத்தி ஒரு ஸ்லோகமும் இருக்கு. அஷ்ட வருஷாதிக மத்தியக ஆபூரண சீதி வத்சரக ஏகாதஸ்யாம் உபவசே பக்ஷயோஹோ உபயோரபி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. இதுக்கு என்ன விளக்கம்னா, அதாவது மனுஷால பிறந்தவள்ள 8 வயசுக்கு மேல உள்ளவாளும் 80 வயசுக்கு உட்பட்டவாளும் 2 பட்சத்தில் வர ஏகாதசியில உபவாசம் இருக்கணும்னு அர்த்தம். இங்க மனுஷான்னு சொல்லிட்டதுனால ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எல்லா ஜாதியை சேர்ந்தவாளும் பேதமில்லாமல் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் இந்த ஏகாதசி விரதம். இன்னைக்கும் மகாராஷ்டிராவில் ஏகாதசி அன்னைக்கு குழந்தைக்கு கூட பால் கொடுக்காத மாதாக்களும் இருக்கா. இதை பற்றி புராணங்களில் கூட சில குறிப்புகள் இருக்கு. நாரத புராணத்தில் ருக்மாங்கதங்கிற மகாராஜா தன் தேசத்தில் உள்ள பிரஜைகள் எல்லாரையும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க சொன்னான்னு ஒரு குறிப்பு இருக்கு. பொதுவாக ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் இல்லையா? இதனால
24 பட்சத்துக்கு மேலே சில நாட்கள் வருஷத்தில் எஞ்சி நிற்கும். இது காரணமாக சில வருஷங்களில் 25 ஏகாதசிகள் வரும். பத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் இந்த 25 ஏகாதசிகளுக்கும் தனித்தனி பேர் சொல்லி அதை அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள், அதனால் பயனடைந்தவாளோட கதைகள் எல்லாமே விவரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த விரதம் தனுர் மாதம், அதாவது மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. இதுக்கு உற்பத்தி ஏகாதசின்னு பேர். அடுத்தது தான் அந்த மாதம் சுக்லபக்ஷத்தில் வர பிரசித்தமான வைகுண்ட ஏகாதசி, மோக ஏகாதசின்னு இதுக்கு பத்ம புராணத்தில் ஒரு பேர் இருக்கு. அமிர்தம் கடைஞ்சி எடுத்த நாள் அன்னைக்கு தான். கிருஷ்ண பரமாத்மா உபனிஷத்துக்களை கடைஞ்சி எடுத்து கீதோபதேசங்கிற ஞானாமிர்தத்தை கொடுத்ததும் இந்த ஏகாதசி அன்னைக்கு தான். அதனாலேயே அன்னைக்கு கீதா ஜெயந்தின்னு பேர் வச்சு சிறப்பாக கொண்டாடுறா. அடுத்ததா 3வது ஏகாதசி தை மாச கிருஷ்ணபக்ஷத்தில் வர சபலா, 4வது சுக்லபக்ஷத்தில் வர புத்திரதா, 5வது மாசி கிருஷ்ணபக்ஷத்தில் வர ஷட்திலா, 6வது அந்த மாதம் சுக்லபக்ஷத்தில் வர ஜயா. இப்படியே வரிசையா பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்களில் விஜயா, ஆமலக்கி, பாபமோச்சனிகா, காமதா, ருத்தீனி, மோகினி, அபரா, நிர்ஜலான்னு 8 ஏகாதசிகள் வரும். இதோட 14 ஏகாதசிகள் ஆயிடுதா. அடுத்தது ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வர யோகினி. சுக்லபக்ஷத்தில் மகாவிஷ்ணு சயனிக்க ஆரம்பிக்கிற சாதுர்மாசிய ஆரம்பத்தில் வர ஏகாதசிக்கு பேர் சாயினி. அதுக்கப்புறம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாதங்களில் வர சாமிகா, புத்திரதா, அஜா, பத்மநாபா, இந்திரா, பாபாங்குச்சா. கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வர ரமான்னு சொல்லப்படுற ஏகாதசி வரைக்கும் பகவான் நித்திரையில் இருக்கிறதா ஐதீகம். 24 வர கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு பகவான் நித்திரையிலிருந்து விடுபடுறார். அதுக்கு பிரபோதினின்னு பேரு. அதோட சாதுர்மாசியம் பூர்த்தி ஆயிடுறது. அதிகப்படியா 25வது வர ஏகாதசிக்கு கமலான்னு பேரு. இப்படி நம்ம மதத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிற ஏகாதசியில் எல்லாரும் விரதானுஷ்டானம் பண்ணணும். சாப்பிடாம இருக்கிறது வெறும் அநாச்சகமாக இல்லாமல் பகவானோட சேர்ந்து வாழற உபவாசமாக இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பகவான் நாமத்தை ஜபமாவோ பஜனையாவோ உச்சரிக்கணும். எவ்வளவு அதிக நாழிகை பகவத் தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யணும். அன்னைக்கு சத்கதா சிரவணமோ பாராயணமோ இல்லை 2மோ அவசியம் பண்ணணும். இப்படி செஞ்சு நல்ல ஆரோக்கியத்திலிருந்து பக்தி ஞான வைராக்கியங்கள் வரைக்கும் எல்லா நன்மைகளையும் அடைய எல்லா ஜனங்களும் ஏகாதசி விரதத்தை அவசியம் அனுஷ்டிக்கணும். நாராயண நாராயண நாராயண.